மேங்கோ டெசர்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் 2 பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துருக்கிறேன். தோலோடு தான் எடுத்துருக்கிறேன். நம்ம இதை வந்து சாப் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணினாலும் ஓகே தான். ஆனால் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து விட்டுக்கணும். நான் வந்து இது தோலோடு தான் போடுறேன். உங்களுக்கு தோல் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தோல் நீக்கிட்டு போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். இதை நான் வந்து ஒரு பவுலில் வந்து விட்டுக்கிறேன். அப்புறம் இன்னும் வேற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப்பு, அதாவது 50 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது தண்ணி சேர்த்து எந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நாம் இந்த மாங்காய் வந்து அந்த பியூரியாக எடுத்துருக்கிறத வந்து நல்லா பாயில் பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து ஒரு சட்டியில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா, சட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா கையில் எல்லாம் வந்து படாது நம்ம பாயில் பண்ணும்போது. இப்போ இது கூட வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மி போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து இனிப்பு புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டவ் வந்து ஆனில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் நல்லா கிளறி விடுங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நாம் வந்து நேரமே ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அதை. இப்போ நான் வந்து இதில் வந்து ஜெலாட்டின், அப்புறம் அகார் அதாவது சைனா கிராஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஒன்லி கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது இப்போ மாங்காய்க்கு புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் தான் நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்க முடியும். ஏன் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக தெரியாது, அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ ரெடி ஆகிட்டு வருது. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரணும். ரொம்ப திக்காகிடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக வரணும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கீ இருந்துச்சு இல்லைன்னா பட்டர் இருந்துச்சுன்னா அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நாம் ரெடி பண்ணின மாங்காய் ஜெல்லியை வந்து ஊற்றிடலாம். அப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் சாதாரண ட்ரேலேயே வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இது ஓவர் நைட் விட்டுருந்தேன். பாருங்கள், பாத்திரத்தோட சைடில் எல்லாமே ஒட்டவே இல்லை. இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாம் வந்து இப்போ இதை கட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்ல ஈஸியாக கட்டாகி வருது. நல்ல ஈஸியாக கட் பண்ண முடியும், அந்தளவுக்கு நல்ல செட் ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து இப்போது ட்ரை கோகோனட்டில் கவர் பண்ணி எடுத்துருக்கிறேன். மேலாப்பில் அப்படி தூவி கரெக்டாக எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா சாஃப்டாகவும் ஜெல்லியாகவும் இருக்குது. பாருங்கள், இது இப்போ வந்து உள்ளாடி எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஜெல்லியாக வந்திருக்கு. குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதை வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.